ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பெரு. நாம் இன்னைக்கு இதுல பார்க்க போகிறது 2023 எடுக்கப்பட்ட ஒரு மான்ஸ்டர் அட்வென்ச்சர் ட்ராமாவான காட்ஸில்லா -1 படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதுல பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை இப்போ அஃபிஷியலாக தமிழ் டப்பிங் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. அதில் லாஸ்ட்டாக நடந்த ஆஸ்கார் அவார்ட்ஸில் சிறந்த விஎஃப்எக்ஸ்க்கான படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் தான் செலக்ட் ஆச்சு. அப்படி அந்த படத்தில் இருக்கிற விஎஃப்எக்ஸ் எப்படி இருக்குது, இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். படத்தோட கதையை 1945 பீரியடில் காட்டுறாங்க. அதில் ஐஸ்லாண்டை ஒட்டி இருக்கிற ஒரு ஆர்மி கேம்பை நைட்டு போல் எதிர்பார விதமாக காட்ஸில்லா வந்து அட்டாக் பண்ணுது. அதில் வந்து இருக்கிற ஒரு சீஃப் கமாண்டர் வந்து நம்ம ஹீரோ கிட்டக்க வந்து ஒரு 20 புல்லட்டை வச்சு அதை ஷூட் பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக இறந்துரும்னு சொல்லி அந்த இதை வந்து இவன் ஏர்கிராஃப்ட்லேருந்து சுடு அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்து அனுப்புகிறாரு. ஆனால் ஹீரோ அந்த இதை பார்த்து பயந்ததில் சுடாமல் விட்டுருந்தாங்க. அங்கே எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. இந்த ஒரு குற்ற உணர்ச்சியிலே இருக்கிற படத்தோட ஹீரோ அவரோட லைஃப்பில் வந்து எல்லாத்தையுமே இழந்துடுறாரு. அவரோட அப்பா அம்மா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கப்புறம் வந்து ஒரு சின்னதாக ஒரு குடும்பம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு வேலையும் கிடைக்குது. ஸோ இந்த வேலை வந்து ரொம்ப ரிஸ்க்கான வேலை தான். கடலில் வந்து அந்த கன்னி வெடிகளெல்லாம் அகற்றக்கூடிய ஒரு வேலை. ஸோ இப்படி பீஸ்ஃபுல்லான லைஃப்பாக வாழ்ந்துட்டு இருக்கிற இவருக்கு திருப்பி இந்த காட்ஸில்லா வந்து இவரோட லைஃப்பை திருப்பி போடுது. இதுக்கப்புறம் ஹீரோ இந்த மாதிரி நம்ம கோலையாக இருக்கக்கூடாது, நம்ம தான் அந்த காட்ஸில்லாவை அழிக்கிறதுக்கு சில முயற்சிகள் பண்ணணும்னு சொல்லி முயற்சிகள் பண்ணுறாரு. அந்த முயற்சிகள் மூலமாக அந்த காட்ஸில்லாவை அழிக்க முடிஞ்சா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட மீதி கதைனே சொல்லலாம். இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஆக்ஷன் அட்வென்ச்சர் ட்ராமாவாக கண்டிப்பாக ரெடியாக இருக்குது. ஸோ காட்ஸில்லாக்கு கொடுக்கப்பட்ட அந்த விஎஃப்எக்ஸ் என்னமோ கொஞ்சம் எனக்கு போராக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் கொடுக்குது. நம்ம வந்து நார்மலாக காட்ஸில்லா மூவியை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே இந்த காட்ஸில்லா வந்து கொஞ்சம் சூம்பி போன மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்குற மாதிரி தான் இந்த படத்தில் இருக்கிற அந்த காட்ஸில்லாவை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க எடுத்துருக்கிற பட்ஜெட்டில் இந்த மாதிரியான ஒரு அவுட்புட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பாராட்டி தான் ஆகணும். இருக்கிறதுலே காட்ஸில்லா எடுத்த மூவியில் இதுதான் வந்து லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு மூவி. அதில் இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நம்ம பாராட்டணும். ஆனால் ரொம்ப ஒரு குவாலிட்டியாக இருக்குது, நம்ம காட்ஸில்லா மூவியை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே அதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ண முடியாது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை தாண்டி படத்தில் இருக்கிற கதையுமே ஓரளவுக்கு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹீரோக்கு இருக்கிற அந்த எமோஷன்ஸ், அவரோட ஃபேமிலியை வந்து எந்த அளவுக்கு அது பாதிக்கும், கடைசி அந்த ஃபேமிலியிலேருந்து பாதிக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி கோழையாக இருக்கக்கூடாது, நம்ம அன்னைக்கு கோழையாக இருந்து அந்த 20 புல்லட்டை நம்ம ஷூட் பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்காது அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சிலாம் சூப்பராக கேப்சர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸ்டோரி வைஸாகவும் அந்த ஹீரோக்கும் அந்த காட்ஸில்லாக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷனை வந்து சூப்பராக கனெக்ட் பண்ணனால படம் பார்க்கறதுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. தென் இதுக்கப்புறம் படத்தில் இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸு, அதுலேயுமே பர்டிகுலராக அந்த காட்ஸில்லா கத்துற போர்ஷன்ஸு, கடலில் வந்து அட்டாக் பண்ணுற போர்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரான ஒரு அவுட்புட். விஎஃப்எக்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான நல்ல ஒரு மான்ஸ்டர் அட்வென்ச்சர் ட்ராமாவாக ரெடியாக இருக்குது. படத்தோட தமிழ் டப்பிங்குமே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க லிப்சிங்கோட. ஸோ கண்டிப்பாக ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல என்டர்டெயின் கண்டிப்பாக இந்த படத்துலேருந்து கிடைக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங் பார்க்கும்போது 5க்கு 3.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு மஸ்ட் வாட்சபிள் சஜஸ்ட் பண்ணுறேன். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.